ராகு கேது பெயர்ச்சி மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போறோம். நாங்க ரொம்ப முக்கியமா லக்னத்தை தான் பார்த்து பெயர்ச்சிக்கான பலன்களை சொல்லுவோம். ஏன்னா லக்னம் தான் வந்து 80% உங்களுக்கு அக்யூரேட்டா வேலை செய்யும். ராசியை விட நீங்க லக்னத்தை வச்சு பெயர்ச்சிக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டா இருக்கும். அதனால நீங்க லக்னத்தை வச்சே பாக்குறது எவ்வளவோ பரவாயில்ல. சோ மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ராகு பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்லயும் கேது வந்து 5ஆம் வீட்லயுமே பெயர்ச்சியாகுது. இப்போ 11ஆம் வீடு 5ஆம் வீடு அப்படின்றப்போ நிறைய விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்டது, பண விஷயங்கள், உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். இப்போ சப்போஸ் நீங்க பிசினஸ்ல இருக்கீங்க, இல்லைன்னா ஒர்க்ல இருக்கீங்க, நீங்க வந்து சேவிங்ஸ் இல்ல ஃபைனான்சியலா நீங்க நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நெக்ஸ்ட் 18 மந்த்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாம கேது 5ஆம் வீட்டுல போறதுனால ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க பண்றதுக்கு நிறைய ஈஸியா பண்ணிருப்பீங்க. அதுக்கு பேர் காரிய சித்தின்னு பேர். அந்த காரிய சித்தி வந்து அவ்வளவு ஈஸியா நடக்காது 5ஆம் வீட்டுல கேது போறதுனால. நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கால்வலியும் வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். மற்றபடி நீங்க ராகு கேதுக்கு ஜஸ்ட் பூஜை பண்ணீங்கனாலே உங்களோட ஃபைனான்சியல் growth அண்ட் டெவலப்மெண்ட் இந்த வர 18 மந்த்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா ஃபைனான்சியலா தான் ஒருத்தருக்கு 90% அவங்களோட மைண்ட் வந்து ஃபைனான்சியல் growth நோக்கி தான் இருக்கும். அதனால நீங்க மேஷ லக்னம் மேஷ ராசியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஃபைனான்சியல் ஆஸ்பெக்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். தேவையில்லாத வந்து ரிஸ்க் எடுக்கிறது, நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்காம பண்றது தயவு செஞ்சு அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது.